அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தன. கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, இது போதுமா? எல்லாம் சொல்லுங்க, இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ ஒரு கிலோ அரிசி கொடுத்தாரு, இன்னைக்கு பொழப்பு போயிடுச்சு, இப்படி கொடுக்க மாட்டாரு. அவர் கொடுத்தாருன்னா நிறைஞ்சி வழி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா? வாழ்க்கை இருக்கா? சொல்றது இன்னைக்கு ஓட்டிட்டுங்க, நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். நாளைக்கு கட்டாயமா ஓட்ட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்க வாய் அப்படி இருக்குது. நிறைய பேர் அதுதான், கோயிலுக்கு போறது ஆள் உள்ள இருக்குது, இந்த பேச்சு இப்படிதான் இருக்கும். அதுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோடவே இருந்திருக்கலாம் இல்லையா? அது சொல்றாரு. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். கவனிங்க, எப்படி சேர்த்திருக்கிறாங்க பாத்தீங்களா? ராத்திரி பகலும் சேர்க்கிறாங்களாம் கடவுள் கொடுத்த கரியவை. ஆனா சேர்க்க முடியாம திணறி போயிட்டாங்களாம் ஆட்கள். ஓமர்னா என்ன சொல்லி முடியாத அளவு சொல்றாரு பாருங்க. அடுத்து இப்படி கொடுத்து கீழே போய் வாசித்து பாருங்க, நேரம் இல்ல. மூக்கு முட்டை சாப்பிட்டு மூக்கு வழியா வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்களாம்? செத்திய போனார்களாம். ஆசை யார விடுது? ஆண்டவருக்கு தெரியும். அன்றன்றைக்கான ஆகாரத்தை நீ இவ்வளவுதான் கொடுத்தா நல்லா இருப்பன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு அன்றன்றைக்கான ஆகாரத்தை அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா இவ்வளவு கொடுத்தா நீ செத்துருவோன்னு தெரியும், வளர மாட்டேன்னு தெரியும். அதனால உன் தேவைகள் வரும் பொழுதெல்லாம் என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். தேவை வரும்போதெல்லாம் என்ன பாரு, உனக்கு உதவி வரும்போதெல்லாம் என் வார்த்தையை பாரு. இல்லைன்னா ஒரே நாள்ல கொடுத்தா மறந்துடுவேன். அவருக்கு தெரியும் இதெல்லாம். அடுத்தது கடைசியா ஒரு காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு கவலை எப்படி வரும் காடை. அதான் சொன்னா இல்லையா, ஊர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சாலும் ஆகாது, கடல்ல இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுங்க. எப்படி? சத்தமா சொல்லுங்க. எப்படி வரும் என்று கவலைப்படாதீர்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நிச்சயமாய் வந்து சேரும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.